கோபாசி நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் இப்ப தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இது தொடர்பாக நம்மோடு கலந்துரையாடுவதற்காக அரசியல் செயல்பாட்டாளர் திரு தாமஸ் பிராங்கோ அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய இடைக்கால பட்ஜெட்டை திராவிட முன்னேற்ற கழக அரசு தாக்கல் பண்ணியிருக்கு. முதற்கட்ட பார்வை இந்த பட்ஜெட்டோட சேர்த்து தமிழ்நாடு அரசு அதனுடைய திட்ட கமிஷன் சார்பாக தயாரித்தளித்த பொருளாதார அறிக்கையும் சேர்த்து பார்க்கணும்னு பார்க்குறேன். இன்னைக்கு பல மாநிலங்கள்ல திட்ட கமிஷனே கிடையாது. ஒன்றிய அரசு என்னைக்கு திட்ட கமிஷனுக்கு மூடிட்டு நித்தி ஆயோக உருவாக்குனாங்களோ அதோட பல மாநிலங்கள் கைவிட்டுடுச்சு. ஆனா சில தென் மாநிலங்கள், அதுல தமிழ்நாடு ஒண்ணு, கேரளா, கர்நாடகா, இங்க திட்ட கமிஷன் இருக்கு. அவங்க ஒரு மாநில வளர்ச்சிக்கு என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான திட்டங்களை உருவாக்கி வளர்ச்சி எப்படி இருக்குதுன்றத பரிசீலனை செய்து புள்ளி விவரங்களை கொடுக்குறாங்க, அறிக்கை கொடுக்குறாங்க. இப்ப நேற்று கொடுத்த அந்த அறிக்கையில பார்க்கும்போது இன்னைக்கு சமூக பாதுகாப்பு கடந்த 5 வருடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு அரசு ஒதுங்கி இருக்கக்கூடிய நிதி ஒதுக்கீடு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடைக்கால பட்ஜெட்டுக்கு முன்னால உள்ள தொகை தான் சொல்றேன். 2022 1,13,68 கோடி, 1,13,000 கோடின்னு வச்சுக்கிடுங்களேன். அது 2025 1,57,864 கோடியாக அதிகரித்திருக்கு. நேர்மாறாக ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்ல பாத்தீங்கன்னு சொன்னா சமூக பாதுகாப்புக்காக கொடுக்கக்கூடிய நிதி ஒதுக்கீடு என்பது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதுல கல்வி வருது, சுகாதாரம் வருது, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வருது, இலவச அரிசி 5 கிலோ கொடுக்கறது, இதெல்லாம் சேர்த்துதான் சொல்றேன். அது அங்க ஒன்றிய அரசும் குறைஞ்சிட்டு வருது, பட்ஜெட்ல தமிழ்நாட்டுல அதிகரித்து கொண்டே போயிருக்கிறது அப்படின்றது. அதே மாதிரி அந்த பொருளாதார அறிக்கையில சுட்டி காட்டி இருக்கிற ஒண்ணு என்னன்னா, சராசரி தனி மனித வருமானம் இந்தியாவில் ஒரு தனி மனிதனுக்கு சராசரி 2.05. இதே சராசரி தான். சராசரின்றது அதானி அம்பானியினுடைய வருமானத்தையும் என்னுடைய வருமானத்தையும் உங்க வருமானத்தையும் எல்லாத்தையும் கூப்பிட்டு டாக்டர் பரகலா பிரபாகர் சமீபத்துல ஒரு கூட்டத்துல சொன்னாரு, ஒரு சராசரி வருமானம்ன்றது அப்படின்றதுக்கு பிராங்கோவுக்கு 99 ரூபாய் வருமானம் இருக்கு, எனக்கு 1 ரூபாய் வருமானம் இருக்கு, மொத்தம் 100. சராசரின்னு பார்க்கும்போது எங்க 2 பேருக்கும் 50ன்னு ஆயிரும். ஸோ அந்த புள்ளி விவரத்துல பிரச்சனை இருந்தாலும் தேசிய அளவுல 2.05 லட்சம் இருக்கக்கூடிய நேரத்துல தமிழ்நாட்டுல அது 3.62 லட்சமாக இருக்கு. அப்ப தமிழ்நாட்டினுடைய தனிமனித வருமானம், சராசரி தனிமனித வருமானம் என்பது ஒன்றிய அளவுல இருக்கக்கூடிய, இந்தியாவை விட பல பெரிய அளவுல வித்தியாசம் இருக்கு. வளர்ச்சி தமிழ்நாடு இந்தியாவினுடைய நிலப்பரப்புல வர 4% தான் தமிழ்நாட்டுல இருக்கு. மக்கள் தொகையில 6% தான் இருக்குது. ஆனால் நாட்டினுடைய மொத்த வருமானம்னு சொல்லக்கூடிய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா தமிழ்நாட்டில இருந்து 9.4% போகுது. அப்ப இந்த புள்ளி விவரங்கள் ஒரு பெரிய வளர்ச்சியை காட்டுகிறது. கடைசியா அந்த சர்வேல சொல்லியிருக்கிற என்ன இந்த கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, மாநிலத்தினுடைய மொத்த வருவாய். அது இன்னைக்கு 31.19 லட்சம் கோடி ரூபாயா. இந்த வளர்ச்சி சதவீதம் பாத்தீங்கன்னா அதே 2 தான் பார்ப்பாங்க. ஒன்னு நாமினல் குரோத், இன்னொன்னு ரியல் குரோத். நாமினல் குரோத் இன்ஃபிளேஷன், பணவீக்கத்தையும் சேர்த்து வர்றது. நாமினல் குரோத் 16%, ரியல் குரோத் உண்மையான வளர்ச்சி என்பது 11.2% இருக்கிறது. தேசிய அளவுல இதுல இருந்து சரிபாதி கூட இல்லை அப்படின்றது. அதே மாதிரி இந்த பட்ஜெட்ல சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் பாராட்ட தகுந்த இருக்கு. நான் திருவள்ளுவருடைய ஒரு அரசு எப்படி இருக்குதுன்றதுக்காக எழுதியிருக்கக்கூடிய சாப்டர்ல ஒரு பாடல், காட்சி கெளியன் கடுஞ்சொல் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். அதாவது மன்னன் காட்சிக்கு எளிதாகவும் இருக்கணும், கடுஞ்சொல் பேசாதவனாக இருக்கணும், நிலத்தை மக்களை வளர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடியவனாக இருக்கணும். இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல பல்வேறு குறியீடுகளை பார்க்கும்போது தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யக்கூடிய அரசு மக்கள் நலனுக்காக நிறைய விஷயங்களை செய்திருக்காங்க. அதுல சொல்லியிருக்கிற எல்லா விஷயத்தையும் நாம் தொடரல, ஆனா ஒரு சில விஷயங்களை மட்டும் ரொம்ப முக்கியமா சுட்டி காட்ட வரும். மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று 1,471 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இவங்க எல்லாம் சமுதாயத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டவர். அரசு அக்கறை காட்டலன்னாக்கி அதுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது வீட்டுல உள்ளவங்களால கொஞ்ச நாள் தான் பார்க்க முடியும், அதுக்கு பிறகு கைவிட்டுருவாங்க. அதே மாதிரி சமூக பாதுகாப்பு பென்ஷன் திட்டம்னு சொல்லி வருமானம் இல்லாத ஏழைகளுக்கு, வயசானவங்களுக்கு 5,463 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு வருஷத்துல.
பள்ளி கல்விக்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை என்பது எந்த மாநிலங்களிலும் ஒப்பிட்டு பார்க்காத அளவுக்கு கூடுதல் இருக்கு. ரூபாய் 48,534 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு. இதனாலதான் பள்ளிகள் நல்லா இருக்கு, பள்ளிகள்ல சேர்க்கை நல்லா இருக்கு, பள்ளிகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டுமானம் நல்லா இருக்கு. உயர்கல்விக்காக 8,505 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. மாநில அரசு ஏற்கனவே ஒன்றிய அரசு நாட்டின் மொத்த வருமானத்துல 6% கல்விக்காக ஒதுக்குவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் 2% கூட ஒதுக்கல. சுகாதாரத்துக்கு 2% ஒதுக்குவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு 0.2% தான் ஒதுக்கி இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கொஞ்சம் முற்போக்காக மக்களை வச்சு இந்த மாதிரி நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறதுன்றத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அதே சொல்லுங்க. கடன்ங்கிறது விமர்சனம் தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. 10.5 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டு இதுக்கு நிதியமைச்சர் போதிய அளவு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடை தூக்கி ஒன்றிய அரசு மேல போடுறாரோ? அதாவது என்னை பொறுத்தவரையில இது ஒன்றிய அரசா மாநில அரசான்னு கூட பார்க்கறது இல்லை. கடனை வாங்கி என்ன செய்யறோன்றதுதான் முக்கியம். இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய வல்லரசுன்னு சொல்றோம், மிக பணக்கார நாடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா தான். மிகப்பெரிய கடனாளி நாடும் அமெரிக்கா தான். அங்க இந்தியாவில் இப்படி ஒரு விதிமுறையை வச்சிருக்காங்க. இந்த ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் சொன்னதுனால இந்த பிஸ்கல் டெபிசிட்னு சொல்லக்கூடிய நிதி பற்றாக்குறை 3% மேல போகக்கூடாது ஜிடிபி. அதை அமெரிக்கா கவலைப்படுறது இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு கடன் வாங்கிட்டு இருக்காங்க, செலவழிச்சு. அதை செலவிடுவதன் மூலமாக அந்த நாட்டினுடைய உற்பத்தி எப்படி முன்னேறுது அப்படின்றதுதான் முக்கியமாக பார்க்க வேண்டும். ஒன்றிய கடன் வாங்கிட்டு இருக்காங்க, ஒன்றிய அரசும் கடன் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த கடன்ல ஒரு பெரும்பகுதி பெரும் பணக்காரர்களுக்கு போய் சேருது, பல விதங்கள்ல போய் சேருது. வரி வசூல்ல இப்ப கார்பரேட் டாக்ஸ குறைச்சாங்க, இன்கம் டாக்ஸ்ல சலுகைகள் கொடுக்கறாங்க, புது கம்பெனின்னு சொல்லி டாக்ஸ் இல்லாம ஆக்கிடுறாங்க. இது போக வயபிலிட்டி கேப் ஃபண்ட்னு சொல்லி புதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்களுக்கு நஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக வயபிலிட்டி கேப் ஃபண்ட் கடன் கொடுக்கல, இலவசமா கொடுக்கறாங்க. சாதாரண மக்களுக்கு என்ன கொடுக்கறாங்கன்றதான் வித்தியாசம். இங்க சாதாரண மக்களுக்கு அது போய் சேருது. ஒரு சின்ன உதாரணம், 80 கோடி பேருக்கு நாங்க 5 கிலோ அரிசி கோதுமை கொடுக்கறோம்னு சொல்லுது ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் 35 கிலோ அரிசி வரைக்கும் கிடைக்குது இல்லையா? அரிசி, கோதுமை, பருப்பு. கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் குறைவா கிடைக்கும், கொஞ்சம் பேருக்கு வசதி குறைந்தவர்களுக்கு 35 கிலோ கிடைக்குதே. அப்ப இது எங்க போகுதுன்றதான் முக்கியன்றத நான் பாக்குறேன். இந்த ஒன்றிய பட்ஜெட் தொடர்ந்து சொல்லப்பட்டது இந்த தமிழ்நாட்டுக்கான நிதி அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசணுங்க. இப்ப இந்த வரி கொடுத்தோம் அப்படின்னா 29 பைசா மற்ற மாநில அரசுல இருந்து. இப்ப தமிழ்நாடு அப்படிங்கிற பட்ஜெட் போடும்போது மொத்த தமிழ்நாட்டுக்குமான பட்ஜெட்டா போடுறோம். இப்ப நான் கரூருக்கு அப்படின்னு மாவட்டத்துக்கு இவ்வளோன்னு போட மாட்டோம், திருச்சிக்கு அப்படின்னு. இப்ப மொத்த தமிழ்நாட்டுக்கான பட்ஜெட்டை இங்க பாக்குறோம் தமிழ்நாட்டுக்குன்னு போடும்போது. ஆனா ஒன்றிய அரசுன்னு பார்க்கும்போது மட்டும் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கொடுக்கணும், ஆந்திராக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்க, பீகாருக்கு அதையும் இப்ப யாருங்களோ அவங்க ஏத்த மாதிரி ஒதுக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கூடாதா? இல்ல நீங்க வாதத்துல தவறு. தமிழ்நாட்டுக்குள்ளாலேயும் இந்த பணம் எங்க போகுது அப்படின்றத கூர்மையாக பார்க்க வேண்டியது இருக்கு. அதான் அதேதான் கேள்வி. இப்ப இல்ல நான் உதாரணத்தோட சொல்றேன். தமிழ்நாட்டுல ரொம்ப பரவலாக சொல்லக்கூடிய விமர்சனம் என்னன்னாக்கி வட சென்னை தேய்கிறது, தென் சென்னை வளர்கிறது. ஆனா இன்றைக்கு வட சென்னை வளர்ச்சிக்காக 5,900 கோடி ரூபாய் மற்ற மாநிலங்களோட பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றிய அரசு பணம் கொடுக்கும் போது குஜராத்துக்கு தாராளமா அள்ளி கொடுக்குது, மகாராஷ்டிராவுக்கு அள்ளி கொடுக்குது, ஆனா கூடுதல் நாட்டுக்கு குறைச்சி கொடுக்குது. ஆனா இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பட்ஜெட் உங்களுக்கு பார்த்த உடனே தெரியாது. ஆனா அதுக்கு பட்ஜெட்டுக்கு அனெக்சராக வரக்கூடிய பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். அதுல ஒவ்வொரு திட்டத்துக்கும் எந்தெந்த ஏரியாவுக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறதுன்னு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா சென்னை மட்டும் வளர்ந்தா போதாதுன்றதுக்காகத்தான் இன்றைக்கு மாவட்டம் தோறும் இது ஒரு முக்கியமான புள்ளி வரும். எல்லா மாவட்டங்களிலும் தொழில் வளர்ச்சிக்காக தொழில் வளர்ச்சி பூங்காக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட நூலகங்கள் வலுவாக்கப்பட்டிருக்கின்றன. நான் மாவட்ட நூலகத்துக்கு சமீபத்துல போய் பார்த்தேன், நாகர்கோயில்ல. ஏராளமான குழந்தைகள், கல்லூரியில படிச்சு முடிச்ச குழந்தைகள், படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் அங்க உட்கார்ந்து படிக்கிறாங்க. கம்ப்யூட்டர் இருக்குது, தேடுறது ஈஸியாக இருக்குது, எந்த புக் வேணாலும் உடனடியாக கிடைக்குது. அங்க அவைலபிள் இல்லைன்னா கூட நீங்க டிமாண்ட் வச்சுன்னு சொல்லி இந்த புக் படிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னா உடனே ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. இது அந்த பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கு. அப்போ நாம இந்த வளர்ச்சியில தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய ஒரு முக்கியமான வித்தியாசம் மற்ற மாநிலங்களோடு பார்க்கும்போது, நீங்க இப்போ
மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா மும்பை தான். அதை விட்டா கொஞ்சம் பூனே கூட விவசாயத்துல ரொம்ப பின்தங்கி அங்க வந்து ஏகப்பட்ட சூசைட் நடக்கக்கூடிய. குஜராத்ல பாத்தீங்கன்னா அகமதாபாத். தமிழ்நாட்டுல சென்னை மட்டுமல்ல, சென்னை பல தொழில்களுக்கு முக்கிய கேந்திரமாக இருக்கிறது. அடுத்து கோயம்புத்தூர், அடுத்து திருச்சி, அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா ஈரோடு, சேலம் வந்துட்டு, திருச்சி, தூத்துக்குடி, மதுரை, ஒவ்வொரு இடமாக அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டுமானங்கள், விமான தளங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, தொழில் இருக்கின்றன, சிறப்பு மேம்பாட்டு திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த வருஷத்துல இந்த சிறப்பு மேம்பாட்டு திட்டங்களுக்கு மட்டுமே 17,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி ஒரு பரவலான வளர்ச்சியாக இருக்கிறது. அந்த நிதி பங்கீடு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நான் வந்து மாநில அரசுக்கு கோரிக்கையாக என்ன வைப்பேன்னு சொன்னா, பஞ்சாயத்துகளுக்கு, உள்ளாட்சிகளுக்கு இன்னும் கூடுதலான பணத்தை ஒதுக்குங்க, அங்க கூடுதல் செலவழிக்கட்டும், அது அந்த உள்ளூர் பொருளாதாரத்தினோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும்ன்றது என்னுடைய கோரிக்கை. ஆனா ஒட்டுமொத்தமாக பட்ஜெட்டை பார்க்கும்போது நிறைய நல்ல திட்டம் கண்கூடா பார்க்க முடியும். இந்த குற்றச்சாட்டு எப்படி நிதி பகிர்வு அப்படிங்கிறது, இந்த இதுக்கு வந்து நிதி பகிர்வு தான் முக்கியமான காரணமா இருக்கு, நிதி அமைச்சரே சொல்லியிருக்கிறார். இது அதாவது நாம வந்து ஒன்றிய அரசாங்கத்தின் நிதியை சொன்னா ஒன்றிய அரசு வைக்கக்கூடிய வாதத்தையும் சேர்த்து பார்க்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது இவ்வளவுதான் கொடுத்தாங்க, நாங்க இவ்வளவு கொடுத்துருக்கிறோம். சதவீதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கூடுதல் வந்திருக்கு. நிர்மலா சீதாராமனுடைய முதல் பட்ஜெட்டுக்கும் இப்போது உள்ள பட்ஜெட்டுக்கும் பாத்தீங்கன்னா பல கோடிகள்ல பட்ஜெட்டினுடைய நிதி ஒதுக்கீடு அதிகரித்திருக்கிறது. அதே நேரத்துல நீங்க போன வருஷம் உள்ள பட்ஜெட்ல பார்த்தோம், பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் ஏராளமான நிதி ஒதுக்கப்பட்டது. ஏன்னா அவங்க 2 நகரை நம்பிதான் மத்திய அரசு ஓடுது, கூட்டணி ஆட்சி, அவங்களுடைய எம்பிக்கள் ஆதரவு வேணும்ன்றதுக்காக. அது பாரபட்சம். ஒரு ஒன்றிய அரசு தேர்தலுக்கு பிறகு எல்லாரையும் சமமாக பாவிக்க வேண்டும். அது அதனால தங்கம் தென்னரசு அவர்கள் நாட்டுல பாத்தீங்கன்னா உண்மை இருக்கிறது. ஏற்கனவே அந்த சமக்ஷ சிக்ஷா நிதி அதுக்கான பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க சொல்ற மாதிரி செய்தீங்கன்னா தான் கொடுப்போம், இல்லைன்னா தர மாட்டோம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல வேலை செய்துட்டு சம்பளம் கிடைக்காம பாக்கி ஆட்கள் இருக்காங்க, நிதி சமயத்துக்கு வந்து சேர மாட்டேன். அதே மாதிரி அடிப்படை கட்டுமானங்களுக்காக பாத்தீங்கன்னு சொன்னா கோயம்புத்தூர்ல ஒரு மெட்ரோ அப்படின்னு சொல்லி திட்டம் ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு கேட்டா ஒரு வேடிக்கையான பதில் சொல்லிச்சுதான். நம்ம அதை ஆதரிச்சு இங்க போயிருக்கக்கூடிய ஒரு அமைச்சரும் கூட பேசுறாரு. ஆள் திட்டம் கேட்டா நாங்க எப்படி கொடுப்போம்? சென்னையில ஆள் பிரபாவா நடமாடி மெட்ரோ பூமிக்கு அடியில தான் கூடுதலாக ஓடக்கூடிய திட்டம். அதுக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கும் என்ன எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? இப்படி நம்ம கேட்கிற திட்டங்களுக்கு பணம் கொடுக்காததுனால மாநில அரசு கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு இங்கே பணத்தை தயாரிச்சு உருவாக்கி செய்ய வேண்டியது இருக்கு. இப்ப என்ன முனிசிபல் கார்பரேஷன்ஸ நீங்களே பணம் திரட்டுங்கன்னு சொல்லி அவங்க பாண்ட் போட் பண்றாங்க. அதுவும் ஒரு விதமான கடன் மக்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்க. மக்களும் இந்த பாண்ட்ல வந்து நல்ல ஈல்டு கிடைக்கும், பேங்க்ல கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட வாங்குறாங்க. அது இன்னைக்கு சென்னை மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநகராட்சிக்காக அந்த முயற்சி செய்யப்படுகிறது. காரணம் என்னன்னா ஒன்றிய அரசுல கிடைக்கல. தமிழ்நாட்டில் பல நாடுகளை விட நம்ம பெரிய ஒரு பகுதி. இந்த மாநிலத்தை பல வளர்ந்த நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். குறிப்பாக பின்லாந்து, டென்மார்க், ஸ்வீடன், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் கொஞ்சம் கண்ட்ரிஸ் இருக்கு. அங்கெல்லாம் மக்கள் தொகை ரொம்ப குறைவுதான். ஆனா அங்க எல்லோருக்கும் தரமான கல்வி கிடைக்குது, சுகாதாரம் கிடைக்குது, போக்குவரத்து வசதி கிடைக்குது, வேலை வாய்ப்பு, வேலை இல்லைன்னாக்கி வேலைக்கான ஒரு மானியம் என்பது கிடைக்கப்படுகிறது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பல குறியீடுகள்ல தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது. இதை நான் மட்டும் சொல்லல, நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி, பொருளாதார விஞ்ஞானி, பொருளாதார மேதை டாக்டர் அமர்த்தியா சென்னை அவரோட சுட்டி காட்டியிருக்கிறார் தமிழ்நாடுடைய வளர்ச்சி பாதை. இதுக்கு காரணம் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பொருளாதார வளர்ச்சியை மட்டும் பார்க்கல, பொருளாதார பங்கீட்டையும் சேர்த்து பாக்குறீங்க, அதே மாதிரி சமூக வளர்ச்சியும் சேர்த்து பாக்குறீங்க. அதுல இடஒதுக்கீடு கொள்கையா இருக்கலாம், தாழ்த்தக்கூடிய உதவிகளாக இருக்கலாம், திட்டமாக இருக்கலாம், மாற்றுத்திறனாளிகளுக்கு திட்டம் இருக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திட்டம் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் நிதி ஒதுக்கீடு பாத்தீங்கன்னா ஏராளமான ஒதுக்கீடுகள். வீட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி 2022க்குள் எல்லோருக்கும் வீடுன்னு சொன்னாங்க. எப்போ 2014 சொன்னாங்க, இன்னைக்கு வரை நிறைவேறல.
ஆனா 5 வருஷத்துல தமிழ்நாட்டுல 23,56,600 பேருக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்கப்பட்டது. இது மட்டும் புறம்போக்கு நிலத்தை எடுத்து 77,300 பேருக்கு வீட்டுமனை பட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த வளர்ச்சிக்கு அடிப்படை நிறைய தொழில் வளர்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்திருக்காங்க. 36 லட்சம் பேருக்கு கூடிய கையெழுத்தாயிருக்கு, அமலாக ஆரம்பிச்சிருச்சு. வேலையில்லா திண்டாட்டம் தேசிய அளவுல குறைவாக. அப்படி பார்க்கும்போது இந்த பட்ஜெட்ல இந்த இடம் ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி ஒதுக்கீடும் அதுல அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய திட்டங்களும் பார்க்கும்போது ஒரு நல்லவையும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. எதிர்காலத்துல அடுத்த 5 ஆண்டுகளில் 2030 $1 trillion எக்கானமியாக, பொருளாதாரமாக தமிழ்நாடு வளரும். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதே போக்குல இதே growth இருந்தாச்சுன்னு சொன்னா 2030 $1 trillion எக்கானமியாக தமிழ்நாடு வரும். இந்தியா மொத்தமாக $5 trillion எக்கானமியை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு $1 trillion எக்கானமியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறதுன்றது பாராட்ட வேண்டிய விஷயம். ஓகேங்க சார். இப்ப தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்துல வாக்கு வங்கி அரசியல் அடிப்படை இந்த நகைக்கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி அது மாதிரி அறிவிச்சிட்டாங்களோ, இல்ல இதுக்கப்புறம் நேரடியாக அறிவிக்க போறாரோ, எதிர்பார்க்கலாமா? தேர்தலுக்கு முன்னால இன்னும் சில விஷயங்களை அறிவிக்கலாம். அதே மாதிரி தேர்தல் அறிக்கையில பல விஷயங்களை சொல்லலாம். இன்னெல்லாம் நாங்க என்னமே செய்வோம் அடுத்த 5 ஆண்டு காலத்துல. இப்ப ரொம்ப கவனமாக ஒரு விஷயத்தை செய்தாங்க. எதிர்கட்சிகள் விமர்சனம் சொல்லலாம். ஆனா 1.31 கோடி 1,31 லட்சம் பேருக்கு இந்த உரிமை தொகை, அது கோடைகால தொகைன்னு ஒரு 2,000 ரூபாயும் சேர்த்து 5,000 ரூபாயை கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஐயோ அப்படின்னு சத்தம் போடும். பீகார்ல 1,51 லட்சம் பேருக்கு பெண்களுக்கு 10,000 ரூபாய் வச்சு எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு விநியோகம் பண்ணாங்க. இதை ஏன் மாநிலம் இப்பவே சுதாரிச்சுட்டு செய்திருக்கிறாருன்னா, இதுக்கு முன்னால கலைஞர் ஆட்சியும் போதும் நடந்திருக்குது, ஜெயலலிதா ஆட்சியும் போதும் நடந்தது. தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னாக்கி நீங்க கொடுத்துட்டு இருந்த கம்ப்யூட்டர் கொடுக்க கூடாது நிறுத்து, டிவி கொடுக்க கூடாது நிறுத்து, மிக்சர் கொடுக்க கூடாது, மிக்சி கிரைண்டர் கொடுக்க கூடாது நிறுத்துன்றதெல்லாம் தேர்தல் ஆணையம் தலையிட்டு நடத்தி இருக்குது. பீகார்ல விவசாய உதவித்தொகையெல்லாம் இந்தியா முழுக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது பாராளுமன்ற தேர்தலின் போது கூட தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. அது தடைபடலைங்க சார். இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில 2 தேர்தல்ல உள்ள புள்ளிகாட்டும். தேர்தல் ஆணையம் தலையிட்டு தேர்தல் போது இதெல்லாம் பட்டுவாடா பண்ணக்கூடாதுன்னு அதை நிறுத்தி இருக்காங்க. அதெல்லாம் ரெண்டுமே எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் தான், புது ஸ்கீம் கிடையாது. அப்படி இந்த தடவையும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதுனால அவர் சுதாரிச்சுட்டு இப்பவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அது நல்ல விஷயம். அதனால இன்னும் பல அறிவிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்தலுக்கு முன்னால 23ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஜனவரி ஆரம்பத்திலேயே கூட தேர்தல் அனௌன்ஸ் பண்ணப்படலாம். அதுக்கு முன்னால இன்னும் சில அறிவிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எம்எல்ஏஸ் கோரிக்கைகள் வைப்பாங்க. அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில கூட இன்னும் சில திட்டங்கள் நிதி ஒதுக்கீடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்தல் அறிக்கை எல்லாரும் அவங்களோட பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தடவை மக்கள்கிட்ட கருத்து கேட்டு தேர்தல் அறிக்கை தயாரி இந்த இடம் ரொம்ப பரவலாக குடிமை சமூகங்கள் உட்பட சந்திச்சு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன வேணும்ன்றத சேகரிச்சுட்டு இருக்காங்க. சோ அதுலயும் பல அறிவிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்ப்போம் சார். 110 விதியின் கீழே ஸ்டாலின் சார் ஏதாவது பொதுவான மக்கள் மனதை கவரக்கூடிய அறிவிப்புகள் ஏதாவது வருதான்னு தொடர்ந்து பார்ப்போம் சார். இன்னும் 2-3 நாட்கள் தொடர்ந்து அது தொடர்பா பேசலாங்க சார். கருத்து பதிவிற்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.